அதேதான் இப்ப உங்ககிட்ட அவங்க கேக்குறாங்க. இப்ப இவ்வளவு பேரை நீங்க வந்துட்டு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க, இவங்கதான் உங்களோட எதிரிகள்னு சொல்றீங்க. ஆனா தீவிரம் காட்ட வேண்டியது வந்து விஜய் கிட்ட தான் தீவிரம் காட்டுறீங்க. இப்ப வந்தவர் கிட்ட தீவிரம் காட்டுறீங்க. அவர் என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாரா? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் கழித்து நான் பெரியார நான் வந்துட்டு மறுபடியும் மாத்தி பேசுறீங்க. பெரியார் நீங்க அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? சீமான் அவர்கள் தானே. இப்ப மாத்தி பேசுறீங்க. அவருக்கும் அந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல. அப்ப நீங்க புரிதல் இல்லாம நடந்துருக்கீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து இல்ல நீங்க வந்து ஒரு அடையாள அரசியல் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாள அரசியல் தவறுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. அப்ப ஆரம்ப கட்டத்துல எதுக்கு பெரியார் வச்சு அரசியல் பண்ணீங்க? அந்த கேள்விக்கு பதில் நான் கொள்கை தலைவர்னு திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குண்ணா. சீமான்னு ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறியான்னு அடிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குனராக இருக்கான்னா அதுக்கு ஒரே ஆள் தான் காரணம் தான். அந்த நன்றிகளுக்காக சாகும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுக்கிறது. என்னுடைய ஐயான என்னுடைய தாத்தன் நான் அவனுக்கு பேரன் இளங்கவனும் பேரன் போடுவான். நான் கொள்கைப்பேன். நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்றாரு. அவரை சொல்ல மாட்டார்.